இப்போ க்ஷிப்ரபிரசாதி சொல்கிற பதம் கேட்டதுமே நாரத மகர்ஷி ஒன்றுமே ஆலோசனை பண்ணலை. அந்த பதத்துக்கு ஒருத்தர் தான் உற்றவராக இருக்கார் இல்லையா? அப்பேற்பட்ட எல்லாருக்குமே ஈஸ்வரனான அவரை கொண்டு காவலாளியை நிற்க வச்சானே. அருமை தெரியாது இவாளுகள்லாம். இந்த பானாசுரன் ராவணன் அவளுக்கு ஒன்றும் அருமை தெரியாது பகவான் சிவனோடு. அப்படிப்பட்ட வாளுக்கு முன்னாடி போய் அவர் நின்றுடுறார். ஏன்னா அவரோட வாத்சல்யம். அக்னிமுகமாக இருக்கிற அந்த பகவான் சிவனுக்கு ஹோமம் பண்ணுறான். என்ன ஹோமம் பண்ணுறான்னு சொல்லி கேட்குறத தன்னோட கையே காலையெல்லாம் அறுத்து அதுக்குள்ளே போடுறான்னா. தன்னோட மாம்சத்தையே அக்னியில் எடுத்து அசுரன் அல்லவா அசுர தபசு பண்ணுறான். பகவான் சிவன் பிரத்யட்சமாகி அந்த வாள் அப்படி பிடிக்கிறார், கையை அப்படி பிடிக்கிறார். வெட்டாதே. அவ்வளோ பெரிய பாப்பியாம் இவன். அவ்வளோ பெரிய பாப்பியானனால பாப்ப புத்தி உள்ளனால அவன் என்ன கேட்டான்? யஸ்ய யஸ்ய ஷீர்ஷ்ணிகரம் தாஸ்யே சஹா மிரியதா தச்ருத்வா பகவான் ருத்ரோ. பகவான் சொல்கிற பதம் போடுறா பாருங்க, ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடத்துல சில இடத்துல போடுவா. இதுலேருந்து என்ன புரியணும்னா, சிவபெருமான அப்படி இழிப்பியமாக நினச்சி விடக்கூடாது இந்த லீலை கேட்டுனா. இதில் பகவான் விஷ்ணுவோடு பரத்தும் சொல்கிற அது சிரேஷ்டமானது தான். ஆனால் சிவபெருமான் தெரிஞ்சுட்டே வந்திருக்கார் சொல்லி தெரிஞ்சுக்கணும். நம்மளை காப்பாற்றின்னு நமக்கு வரம் தந்த அந்த தெய்வத்துக்கு மேலே அவன் பரீட்சணம் பண்ண போகிறான். எதுக்கு பண்ணுறான்னு சொல்லி கேட்குறது இங்கே சொல்கிறா. கௌரி ஹரணலாலசஹா. சிவபெருமானோட அழகான மனைவியான பார்வதி தேவியை தனக்கு சொந்தமாக்கணுமா. சிவபெருமானை ஒழிச்சு விட்டா பார்வதி தனியாக தானே இருப்பா, பார்வதியை போய் அபகரிக்கலாம் சொல்லிட்டு அப்படி ஒரு துருத்தேசம் அவனுக்கு. லோக மாதா எல்லாரும் அம்மா 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 சொல்லி கூப்பிடுறான். அந்த அம்மா மேலே காமம் வந்து கொடுத்து இவனுக்கு. துஷ்டன், பரம துஷ்டன். இப்படி ஓடி வந்ததுமே இதெல்லாம் சொன்னாரோ இல்லையோ தெரியாது, பார்த்ததுமே புரிஞ்சு கொடுத்து சிவபகவான் கஷ்டத்தில் இருக்கார். உடனே அங்கே நிற்கலையாம் பெருமாள். விஷ்ணுவோட ஹிருதயம் சிவபெருமானுக்கு தெரியும், சிவபெருமானோட ஹிருதயம் விஷ்ணு பகவானுக்கு தெரியும் இல்லையா? ஏக ஹிருதயம் அல்லவா ரெண்டு பேருக்குமே. அப்போ ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தால் அடுத்தவர் வந்து விடுவார் சப்போர்ட்டுக்கு. संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्मग्राहगृहीताङ्गं मामुत्तर भवार्णवात् श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्षकृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नाथा मुक्त्यर्थं भवसागरे मनोरथो मदीयोऽयं सफलः सर्वदा त्वया निर्विघ्नेनैव कर्तव्यः दासोऽहं तव केशव शुकरूपप्रबोधज्ञ सर्वशास्त्रविशारद एतत् कथा प्रकाशेन मदज्ञानं विनाशय देवदेव जगन्नाथ पुण्यश्रवणकीर्तन यदुत्तमोत्तमश्लोक नारायण नमोऽस्तु ते भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्त्वं नो यत प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनतं नमामि हरिं परम् नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तम् लोकक्षेमाय कुर्वन्तम्
दुर्बन्धं प्रेमिकं सद्गुरुं भजे हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. பூர்வத்தில் பகவான் சிவனோடு ஒரு புதிய கதையை ஆரம்பிக்கிறார். பரீட்சித் மகாராஜா ஒரு சம்சயம் கேட்டார். பகவான் விஷ்ணு சர்வைஸ்வர்ய பரிபூர்ணனாக இருக்கார். அவருக்கு இல்லாத ஸ்ரீ இல்லை, அவருக்கு இல்லாத ஐஸ்வர்யம் இல்லை. ஆனால் அவரை அண்டி சேவை பண்ணக்கூடிய பக்தாள் தரித்ராளாக இருக்கா, அவளுக்கு தனமே இல்லை. அதே மாதிரி சிவசங்கரனை பார்க்குறத பகவான் சிவன் பரம வைராகியா ஒரு விதமான தனத்தையோ ஆடை ஆபரணங்களையோ தரிச்சுக்காக்கி சிம்பிளாக ஆரும் வேண்டாம் சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கிற பொருள்களையே தரிச்சுண்டு பஸ்மத்தை எடுத்து மேரில் புரட்டிண்டு ஆருக்கும் வேண்டாத இருக்கம்பூ மாலை எடுத்து கழுத்தில் போட்டுண்டு வில்வ தளங்கள் எடுத்து போட்டுண்டு அப்படி இருக்கார் அவரை ஆசிரியிக்கிற பக்தாளுக்கு எல்லாருக்குமே நிறைய சம்பத் சமிருத்தி அதிகமாக இருக்குது. விபரீதமாக இருக்கே இது. யதா ராஜா ததா பிரஜா சொல்கிற மாதிரி எப்படி சுவாமியும் அப்படித்தானே பக்தாள் இருக்கணும். ஆனால் விபரீதமாக இருக்கே, பகவான் கிருஷ்ணனோட பக்தாள் எல்லாம் ஏன் தாரித்திரத்தில் கஷ்டப்பட்டுருக்கா அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டார் பரீட்சித் மகாராஜா சுகபிரம்ம ரிஷி கிட்டக்க. அப்போ அவர் சொல்கிறார், பகவான் விஷ்ணு அவர் ரொம்ப க்ஷிப்ர பிரசாதி அல்ல. பாக்கியுள்ள தேவதைகள் எல்லாருக்குமே குணசம்பந்தம் உண்டு. பகவான் விஷ்ணு குணாதீதனாக இருக்கக்கூடியவராக்கும். அவர் அப்படியே ரொம்ப சுலபமாக பிரீத்திப்படுத்தி விட முடியாது. பக்தி ஒன்றால் மட்டுமே பகவானை ஜெயிக்க முடியும். பாக்கியுள்ள தேவதைகளை தபஸு பண்ணினா ஆராதனை பண்ணினா வந்துடுவா. பிரம்மாதி தேவாள் எல்லாம் இப்படி தன்னை தபஸு பண்ணக்கூடிய துஷ்டாளானவாளுக்கு கூடி அனுகிரகம் பண்ணுறதா நிறைய கதைகள் பார்த்துருக்கோம். அவள் வேறு தெரிவு பார்க்க மாட்டா. தபஸு பண்ணுறவனுக்கு எவ்வளோ தபசக்தி இருக்கோ அதுக்கு உச்சிதமான அனுகிரகம் இவா பண்ணித்தான் ஆகணும், அப்படியும் உண்டு. அப்போ அதனால பிரம்மா சிவன் முதலானவா எல்லாருமே நிறைய அசுராளுக்கு வரம் கொடுத்து உலகமே கஷ்டப்படுறதான் நிறைய கதைகள் கேட்டிருக்கோம். ராவணன் அதே மாதிரி 2-3 அசுராளுக்கெல்லாம் பகவான் சிவன் பாணாசுரனுக்கு அனுகிரகம் பண்ணினாரே. பாணாசுரனுக்கு அனுகிரகம் பண்ணி அவனோட துவாரபாலகனாக இருக்கண்டி வந்தது பகவான் சிவனுக்கு. பிரம்மா அதே மாதிரி எவ்வளோ பேர் ஹிரண்யகசிபுவாளுக்கெல்லாம் வரம் கொடுக்குறார் பிரம்மதேவன். உலகமே கஷ்டப்படுறது. அப்போ அவளுக்கு நசிக்காத பரம பதவி, ஆனால் மோட்சம் கொடுக்கறதுக்குள்ள சக்தி இல்லை இந்த தேவதைகளுக்கு. மோட்சம் சொல்கிற அந்த சொத்து பகவான் ஹரி கையில் தான் இருக்குது. அவரை பிரீத்திப்படுத்தினா தான் கிடைக்கும். இதுவரையும் நம்மளும் பார்த்துட்டே இல்லை. ஏதோ ஒரு அசுரன் பகவான் விஷ்ணுவை குறித்து தபசு பண்ணி விஷ்ணு முன்னாடி ஒரு வரம் கொடுத்து உலகமே கஷ்டப்பட்டு சொல்லி இதுவரை நடந்ததான் நமக்கு தெரியாது. எங்கேயுமே அந்த ஒரு கதை அப்படி ஒரு கதை நம்ம கேட்டுட்டு இல்லை. அதுக்கு காரணம் அதுதான், பகவானை தபஸாலேயோ தானத்தாலேயோ யாகத்தாலேயோ ஹோமத்தாலேயோ ஆராதனையாலேயோ பகவானை பிரீத்திப்படுத்த முடியாது. பக்தி ஒன்றால் மட்டும்தான் பகவான் பிரசீதனாவார் சொல்லி அந்த தத்துவங்கள் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு புதிய கதையை ஆரம்பிக்கிறோம். அந்த கதை அதனோட என்ன சொல்லுவா, இப்போ முன்னாடி சொன்னதான காரியங்களை சமர்த்திக்கக்கூடியதான ஒரு கதையை, ஒரு உபாக்கியானத்தை முன்னாடி வைக்கிறார் சுகபிரம்ம ரிஷி. சகுனி சொல்கிற ஒரு அசுரனோட புத்திரனாகும் விருகாசுரன். அந்த விருகாசுரன் இப்படியே அலைஞ்சுண்டு கிடக்கிற சமயத்தில் திரிலோக சஞ்சாரியான நாரத மகர்ஷியை பார்க்குறான். நாரத மகர்ஷி கிட்டக்க போய் கேட்குறான் விருகாசுரன், எனக்கு தபஸு பண்ணுறதுக்கு இச்சையாக இருக்குது. ஏது தேவதையை தபஸு பண்ணினா க்ஷிப்ர பிரசாதியாக முன்னாடி திடீர்னு வந்து நின்றுடுவார். குறைஞ்ச கால அளவில் ஏதொரு தெய்வத்தை நமக்கு பட்டந்து பிரீதிப்படுத்த முடியும் சொல்லி கேட்டானா விருகாசுரன். இப்போ க்ஷிப்ர பிரசாதியை சொல்கிற பதம் கேட்டதுமே நாரத மகர்ஷி ஒன்றுமே ஆலோசனை பண்ணலை. அந்த பதத்துக்கு ஒருத்தர் தான் உற்றவராக இருக்கார் இல்லையா, அந்த பதம் அந்த நாமம் ஒரே ஒருத்தருக்கு தான் சேர்றது. ஆறு சொல்லி கேட்குறத சிவபகவன் க்ஷிப்ர பிரசாதி க்ஷிப்ர கோபியும் கூடி அதுவும் கூடி சேர்த்து சொல்கிறார். அவர் அவனோட குணதோஷங்கள் இன்னும் பார்க்க மாட்டார். ஆனால் ஏதாவது தப்பாக பண்ணி விட்டாருன்னா அவர் கோபிச்சுப்பார். அதனால் அவர் கோபப்படுத்தாக்கி சமாதானமாக தபஸு பண்ண சொல்லி கிரிஷனான அந்த பகவான் சிவசங்கரனை தபஸு பண்ணும்படியாக நாரத மகர்ஷி சொல்கிறார் விருகாசுரனுக்கு. அதுபடியே அவன் தபஸை ஆரம்பிக்கிறான். 16வது ஸ்லோகத்துலேருந்து இன்றைக்கி பார்க்குறோம்.
दशास्य बाणयोस्तुष्ट स्तुवतोर्वन्दिनोरिव ऐश्वर्यमतुलं दत्त्वा तत आपसु संगटम् दशास्य बाणयोस्तुष्टः स्तुवतो वन्दिनो इव. ஸ்துதிக்கிற வந்திகளோட நேர பிரசாதிக்கிற மாதிரி ராவணன், பாணாசுரன் முதலானவா கூடி பரமசிவனை சந்தோஷப்படுத்தி விட்டா. அவளுக்கு கிடைக்கக்கூடாது இந்த விதமான ஒரு பலன், அவளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு அர்ஹதையும் இல்லை. பாணாசுரன், ராவணன் எல்லாருமே துரோகிகளாக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா பிரஜைகளையுமே கஷ்டப்படுத்தக்கூடியன செலவாளாக்கும் இவா. அந்த கூட்டம் கோஷ்டியாகும் இவாள்லாம். இவாளுக்கு வரம் கொடுத்துன்னா உலகத்துக்கு கல்யாணம் வராது, கஷ்டம்தான் வரும். ஆனாலும் பகவான் சிவன் பக்த வாத்சல்யம் அதிகம் உண்டு. தன்னை சேர்ந்தவன் சொல்லிவிட்டா அவனை காப்பாற்றணும்னு சொல்லி பகவானுக்கு வாத்சல்யம் அதிகம் உள்ளனால இவாளுக்கும் கூடி வரம் கொடுத்து விட்டாள். அவளுக்கு யோக்கியதே இல்லை, ஆனாலும் கொடுத்து விட்டார். அவரோட அந்த ஒரு உதார குணம் தெரியறது இதுலேருந்து. அவர் எதுக்கு சொல்லுவானே, இந்த மாதிரி தபசு பண்ணுறாளே இவ தான் தப்பானவா, அவரே ஏன் சொல்லணும்? அதனால் பகவான் சிவனுக்கே சில சமயத்தில் சங்கடம் வந்து விடுறது. அதை கூடி கணிக்காக்கி அவர் அந்த பக்த வாத்சல்யம் அதனால் வரம் கொடுத்து விடுறார். ராவணன் கைலாசத்தையே பொழுக்கி எடுக்க பார்த்தான், ஆனால் அவனால் முடியலை. பகவான் சிவனோட அந்த பாரம் தாங்க முடியாது. ஆனாலும் அப்படி ஒரு த்ரெட்டு வந்து கொடுத்து, கைலாசத்துக்கே ஒரு த்ரெட்டு வந்து கொடுத்து அவனை அப்படியே பொழக்க பார்த்து விட்டான். பாணாசுரனுக்கு வரம் கொடுத்து என்னாச்சு, அவனோட காவல்காரனாக இருக்கண்டி வந்தது பரமேஸ்வரனுக்கு. பரமேஸ்வரன் எப்பேற்பட்டவர், பூதநாதன். அவரோட ஐஸ்வர்யம், அவருக்கு ஐஸ்வர்யம் உள்ள மாதிரி தெரியாது, ஆனால் அவர் ஒரு ஈஸ்வரன். அப்பேற்பட்ட எல்லாருக்குமே ஈஸ்வரனான அவரை கொண்டு காவலாளியை நிற்க வச்சானே, அருமை தெரியாது இவாளுக்கெல்லாம். இந்த பாணாசுரன், ராவணன் அவளுக்கு அருமை தெரியாது பகவான் சிவனோடு. அப்படிப்பட்ட வாளுக்கு முன்னாடி போய் அவர் நின்றுடுறார். ஏன்னா அவரோட வாத்சல்யம், அதுதான் தெரிஞ்சுக்கணும். அப்போ அப்படி அந்த பாரபட்சம் பார்க்காக்கி அவர் வரம் கொடுக்கறனால சில சமயத்தில் அவருக்கே கஷ்டம் வந்து விடுறது. ஆனால் அவர் அதொன்றும் கணிக்கிறது இல்லை, சமஸ்வபாவியாக இருக்கார். அவருக்கு கஷ்டமோ சந்தோஷமோ அதனோட என்ன சொல்லுவா, அந்த பேதபாவம் இல்லை, ஞானியாக இருக்கார் பரமேஸ்வரன். அதனால வரம் கொடுத்து விடுறார். அதை நினச்சிக்கிறார் நாரத மகர்ஷி. அப்படி சொல்லறார் இந்த விருக்காசுரன் கிட்டக்க. அவர் பாரபட்சமே பார்க்க மாட்டார், நீ என்ன வரம் கேட்டாலும் தந்து விடுவார், அவர்கிட்டக்கே போய் தபஸ் பண்ணு. இத்தியாதிஷ்டஸ்தமசுர உபாதாவத் ஸ்வகாத்ரதः கேதார ஆத்மக்ரவ்யேண ஜுஹ்வானோக்னிமுகம் ஹரம். இத்தியாதிஷ்டஸ்தமசுர உபாதாவத் ஸ்வகாத்ரதः இத்தியாதிஷ்டः அசுரः. இந்த பிரகாரம் நாரத மகர்ஷி பகவான் சிவபெருமானோட பெருமையெல்லாம் சொல்ல, பகவானோட அந்த கீர்த்தியை பற்றியெல்லாம் இவன் கேட்டானோ இல்லையோ, பேர் தெரிஞ்சு கொடுத்து தேவதை தெரிஞ்சு கொடுத்து என்ன பண்ணினான், விறுவிறுன்னு கேதாரம் சொல்கிற க்ஷேத்திரத்துக்கு போகிற. கேதாரத்தில் பகவான் சிவனுக்கு பிரசித்தமான க்ஷேத்திரங்கள் உண்டு. அப்போ அந்த க்ஷேத்திர கட்டத்தில் போய் ஒரு பெரிய அக்னியை மூட்டி, அந்த அக்னி பகவானோட சிவனோட முகமாக்கும்னு சொல்லிட்டு அப்படி சங்கல்பிச்சுண்டு அக்னி முகமாக இருக்கிற அந்த பகவான் சிவனுக்கு ஹோமம் பண்ணுறான். என்ன ஹோமம் பண்ணுறான்னு சொல்லி கேட்குறத, தன்னோட கையே காலையெல்லாம் அறுத்து அதுக்குள்ளே போடுறான்னா. தன்னோட மாம்சத்தையே அக்னியில் எடுத்து, அசுரன் அல்லவா, அசுர தபசு பண்ணுறான். சிவபெருமானை இங்கே கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு என்ன சொல்லுவா, அப்படி ஒரு நிபந்தனையோட அந்த ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, வாஷி. அந்த வாஷியால் அவன் என்ன பண்ணுறான், தன்னோட தேகத்தில் இருக்கிற அந்த மாம்சத்தையே அறுத்து அதில் ஹோமிச்சு பகவான் சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணுற மாதிரி தபசு பண்ணுற. பகவான் சிவனை எவ்வளோ சாத்விக மூர்த்தியாக நிறைய இடத்துல பாகவதத்தில் வருது. அப்பேற்பட்ட அவரை இப்படி அபச்சாரப்படுத்துகிறான், அதுதான் தெரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணறான், என்னமோ பண்ணறான். அப்போ என்ன சம்பவிக்கிறது, देवोपलब्धिमप्राप्य निर्वेदात् सप्तमोहनी शिरोवृश्च स्वधितिना तत्तीर्थक्लिन्नमूर्धजं देवोपलब्धिमप्राप्य निर्वेदात् सप्तमेहनी. தேவனோட தர்சனம் இன்னும் கிடைக்கலையே, அப்படியே வெட்டி போடுறான் இல்லையா, அவனுக்கே வெளிக்க ஆரம்பிச்சு கொடுத்தோம் என்னவோ, இன்னும் இவர் வரலையே சொல்லி மனசில் அவனுக்கு ஒரு தோன்றல் இருக்குது. இவ்வளோ ஹோமம் பண்ணிட்டும் இவர் வந்து நிற்கலையே, இனிமே
தலை ஒன்று தான் பாக்கி இருக்குது, தலை தான் வெட்டுறதுக்கு பாக்கி. அதுக்கு முன்னாடி இந்த தலையும் வெட்டி விடலாம், ஒன்றில் அவர் வரணும் இல்லைன்னா நான் மரணம் அடையணும்னு சொல்லி அவனுக்கு அவ்வளோ வாசி. அப்படியே கூடி கூடி வர்றது என்ன பண்ணினா, நேர போய் அந்த கேதார தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி அங்கேருந்து எழுந்திருந்து வந்து இந்த ஹோமத்துக்கு முன்னாடி நின்றுட்டு பெரிய அந்த வாள் எடுத்து ஓங்கி தலையை அப்படி தாழ்த்திட்டு தலையை அப்படி வெட்ட ஆரம்பிக்கிறேன். வெட்ட ஆரம்பிக்கிற சமயத்தில் என்ன ஆகிடுத்து, பகவான் சிவன் பிரத்யட்சமாகி அந்த வாள் அப்படி பிடிக்கிறார், கையை அப்படி பிடிக்கிறார். வெட்டாதே வெட்டாதே சொல்லி பிடிச்சு விட்டார். ததா மகாகாருணிகஸ்ஸ தூர்ஜடிர் யதா வயம் சாக்னிரிவோத்थितो நலாத் நிக்ருஹ்ய தூர்பியாம் புஜயோர்நிவாரயத் தத்ஸ்பர்ஷனாத் பூய உபஸ்கிருதா கிருதிஹி. ததா மகாகாருணிகஸ்ஸ தூர்ஜடிர் ததா மகாகாருணிகः, அதிகம் கருணையோடு இருக்கக்கூடிய சிவபெருமான். தூர்ஜடிஹி, சிவபகவானோட பர்யாயம் அது. என்ன பண்ணினார், அவன் அக்னியில் தானே சிவபகவானை சங்கல்பம் பண்ணிட்டு இப்படி என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தார். அந்த அக்னியிலேருந்தே அவர் கிளம்பி வந்துவிட்டார். முன்னாடி வந்து உஜ்வலிக்கக்கூடியதான ஸ்வரூபத்தோடு அப்படியே விளங்குறார், திளங்குறார் சிவபெருமான். எப்பேற்பட்ட மூர்த்தி அவர். அவர் முன்னாடி வந்து விட்டார். சாதாரண ஜனங்கள் இப்படி ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறதுக்கு துணியிற சமயத்தில் எல்லாருமே பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறவா எல்லாருமே வந்து காப்பாற்றுவா இல்லையே இப்படி பண்ணறவனை. அது மாதிரி சிவபெருமான் ஓடி வந்து அவன் கையிலேருந்து அந்த வாளை மாற்றி அவன் கையை பிடிச்சுட்டு அவனை தோல் பிடிச்சி இப்படி குலுக்கி, இப்படி பண்ணாதே இப்படி பண்ணாதே குழந்தை இப்படி பண்ணாதே சொல்லி அவர் வாத்சல்யத்தால் வல்சா சொல்லி கூப்பிடுறார். அப்படி பண்ணாதே இப்படி பண்ணாதே, இப்படி பண்ணுறது தப்பாக்கும் சொல்லி சிவபெருமான் சொல்கிறார். அவரோட அமிர்த ஹஸ்தம் அல்லவோ, அவர் அப்படியே அவனை தொட்ட உடனே சிவபெருமான் அந்த அசுரன் மேலே அவனோட மேனியில் ஸ்பர்ஷித்த உடனே என்ன ஆகிடுத்து, அவனோட விரணங்கள் எல்லாம் மாறி எடுத்து, என்னென்னலாம் வெட்டி போட்டானோ எல்லாம் திரும்பி வந்து எடுத்து எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுத்து. இப்போ அவன் மேலே அந்த முறிவுகள் ஒன்றுமே இல்லை, வூன்ஸ் ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிடுத்து, எல்லாம் உணங்கி போயிடுத்து. சிவபெருமான் முன்னாடி பிரத்யட்சமாக அப்படி பிரகாசிக்கிறார். அவரை பார்த்ததுமே கை கூப்பிண்டு இந்த அசுரன் இப்படி தொழுது நிற்கிறேன், ஆச்சரியப்பட்டு நிற்கிறேன் அவரோட அந்த ரூபம் பார்த்ததுமே. தமாஹ சாங்காஹலமலம் விரணீஷ்வமே யதாபிகாமம் விதராபிதே வரம் பிரியேயதோ ஏன நிருணாம் பிரபத்யதாமஹோ த்வயாத்மா ப்ரிஷமர்த்யதே வ்ரதா. தமாஹ சாங்காஹலமலம் விரணீஷ்வமே அங்கா அலம் அலம். ஹே பூஜ்யா, அலம் அலம் பூரம் பூரம், இந்த விதமான கோரமான தபஸ் ஒன்றும் பண்ணாதே. உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேளு. நான் முன்னாடி வந்து நிற்கணும்னு சொல்லித்தானே இப்படி கோரமான பிரவൃத்தி எல்லாம் நீ பண்ணுறாய். நான் முன்னாடி வந்தாச்சு, உனக்கு என்ன ஆசையோ அதை நான் பூர்த்தி பண்ணி தரேன், இனிமேல் இந்த மாதிரி ஒன்றும் பண்ணாதே சொல்லி சிவபெருமான் சொல்கிறார். என்னோட பக்தாள் எனக்கு கொஞ்சோண்டு ஜலம் தந்தா கூடி அந்த ஜலத்தை சந்தோஷமாக நான் ஸ்வீகரிச்சுக்கிறேன். சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியன்னு சொல்லி பேருண்டு. அவருக்கு நித்தியம் அபிஷேகமே, அவர் சிரஸில் அப்படியே ஜலம் விட்டுட்டே இருந்துன்னா போரும், அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், பரம பிரீத்தி ஆகிடும் அவருக்கு. அப்போ பக்தாள் எல்லாம் அவருக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருப்பா இல்லையா. அவள் அபிஷேகம் பண்ணக்கூடியதான அந்த சுத்தமான ஜலம், கொஞ்சோண்டு ஜலம் விட்டால் கூட எனக்கு அவ்வளோ பிரீத்தி ஜனிச்சு விடுமே. நீ எதுக்கு தலையும் கையும் காலெல்லாம் வெட்டி வெட்டி போடுறாய், கொஞ்சோண்டு ஜலத்தை விட்டால் கூட நான் பிரீத்தி அடைஞ்சிருப்பேனே, இவ்வளோ எதுக்கு நீ ஒன்னையே நீ கஷ்டப்படுத்திண்டாய் சொல்லி சிவபெருமான் கேட்குறார். அஹோ கஷ்டம், சும்மா அவனோட சரீரத்தை விரணம்படுத்திண்டியே, இவ்வளோ கிளேஷிச்சே, இவ்வளோன்னும் அவசியம் இருக்கலையே, நான் க்ஷிப்ர பிரசாதி அல்லவோ சொல்லி சிவபகவான் சொல்கிறார். ஸ்னேகத்தோடு பேசுகிறார். அப்போ என்ன ஆகிறது, தேவம் சவவ்ரே பாபியான் வரம் பூத பயாவஹம் யஸ்ய யஸ்ய கரம் ஷீர்ஷ்ணி தாஸ்யேஸ மிரியதாமிதி. தேவம் சவவ்ரே பாபியான் வரம் பூத பயாவஹம் பாபியான் சஹ. എന്നിട്ട് என்ன ஆகிறது, சிவபெருமான் இப்படி சந்தோஷப்படுத்தின உடனே அவன் இந்த சான்ஸ் விடலை. வரம் என்ன வரம் வேணும்னா கேட்டுக்கோ சொல்லி சிவபகவான் சொன்னதுமே ஆப்பர்ச்சுனிஸ்ட் அல்லவா அவன், அதனால கேட்டுண்டான். என்ன வரம் கேட்டுண்டான், கோரமான வரம் கேட்டுண்டான். அவன் ஒரு பெரிய பாப்பி சொல்கிறான். பாப்பியான், அதிசயன பாப்பியாக இருக்கிற அவன் சிவபெருமான் எப்பேற்பட்டவர். அவரை பார்த்த அப்புறமும் அவனோட பாபம் தீரலைன்னா அவன் எப்பேற்பட்ட பாபியாக இருப்பான்.
அவரோட ஸ்பர்ஷம் ஆனதுக்கு அப்புறமும் அவனோட பாபம் தீரலைன்னா அவன் எப்பேற்பட்ட பாப்பியாக இருப்பான். அவ்வளோ பெரிய பாப்பியாம் இவன். அவ்வளோ பெரிய பாப்பியானனால, பாப புத்தி உள்ளனால அவன் என்ன கேட்டான்? யஸ்ய யஸ்ய ஷீர்ஷ்ணிகரம் தாஸ்யே சஹா மிரியதா. இந்த கையால் ஆறாரோட தலையில் நான் அப்படி வைக்கிறேனோ அவளெல்லாம் தலை வெடிச்சு போய் அவள் மரணம் அடையணும்னு சொல்லி ஒரு பெரிய கோரமான வரத்தை வாங்கிட்டு விட்டான் இந்த விருக்காசுரன். சிவபெருமான் கிட்டக்க வாங்கிட்டு விட்டான். பூத பயாவகம் சொல்கிற பிராணிகளுக்கெல்லாம் பயத்தை ஜனிப்பிக்கும் விதத்தில் இருக்கக்கூடியதான இந்த ஒரு வரத்தை தேவன் கிட்டக்க பிரார்த்தனை பண்ணியிருந்தான் துஷ்டனான இந்த விருக்காசுரன். தச்ருத்வா பகவான் ருத்ரோ துர்மனா இவ பாரத ஓமிதி பிரஹசம் தஸ்மை ததேஹே ராம்ருதம் யதா. தச்ருத்வா பகவான் ருத்ரோ. பகவான் சொல்கிற பதம் போடுறா பாருங்க, ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடத்துல சில இடத்துல போடுவா. இதுலேருந்து என்ன புரியணும்னா, சிவபெருமானை அப்படி இழிப்பியமாக நினச்சி விடக்கூடாது இந்த லீலை கேட்டுனா. இதில் பகவான் விஷ்ணுவோடு பரத்தும் சொல்கிற அது சிரேஷ்டமானது தான். ஆனால் சிவபெருமான் தெரிஞ்சுட்டே வந்திருக்கார் சொல்லி தெரிஞ்சுக்கணும். பகவான் விஷ்ணுவோடு குணத்தை உயர்த்துறதுக்காக அவர் வந்திருக்கார். அவர் ஞானி. இப்படி ஒரு லீலை இங்கே நடக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கார். அப்போ இவன் முன்னாடி நிற்கிறத இவன் என்ன வரம் கேட்க போகிறான்னு சொல்லி நன்னா தெரியும் சிவபெருமானுக்கு. அவர் தெரியாக்கி வந்ததொன்னும் அல்ல. அப்போ அதனால் அந்த பதம் ரொம்ப கௌரவமான பதம். பகவான் சொல்கிறது அப்படி வந்து விட்டால் அது தெரிஞ்சுக்கணும் அவள் யோகியதை. ஷட்குண பரிபூர்ணனான ருத்ரன் பகவான் சிவன் அதை கேட்டதுமே, ஹே பாரதா, ஹே பரத குலோத்பன்னா துர்மனா இவ பிரஹசன். ஒரு க்ஷணம் அவரே அப்படியே திகைச்சு போயிட்டார். இப்படி வரம் கேட்குறானே இவன், இந்த வரத்தை இவனுக்கு கொடுத்தா சரியாகுமா அப்படி நினைக்கிறார் சிவபெருமான். பிரார்த்தனை கேட்ட உடனே மனசுக்கு உன்மேஷம் போயிடுது. பக்தாளை பார்க்க போகிறது அப்படியே கண்களெல்லாம் விடர்ந்து சந்தோஷமாக போவார் சிவபெருமான். அடியார்களை பார்க்கறத இவனும் அப்படி ஒரு அடியார் சொல்லி நினச்சிட்டு போனால் இவன் வரம் கேட்குறத பார்த்துன்னா சிவபக்தாள் கேட்குற வரமா இது. அதனால உன்மேஷம் போயிடுது. இவன் பக்தன் அல்ல சொல்லி தெரிஞ்சு கொடுத்து இன்னும் ஆசைக்காக இப்படி என்ன வரம் கேட்கலாம்னு சொல்லி தபசு பண்ணியிருக்கான். சரி, அவனோட தபஸை மதிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், ஆசை இல்லை கொடுக்கணும்னு சொல்கிற இச்சை இல்லை அவரோட மனசில். அதனால முகம் அப்படியே வாடி போயிடுச்சு சிவபெருமானோடு. மனசே இல்லாக்கி கொடுத்து தான் ஆகணும். தபஸால் வர வச்சிருக்கான். இந்த தபஸுக்கு உடையதான அந்த வரத்தை கொடுத்து தான் ஆகணும். அப்படி ஒரு இது உண்டு, நிர்பந்தனை உண்டு. அதனால என்ன பண்ணினார், சிரிச்சுண்டார். சிரிச்சுண்டு சர்ப்பத்துக்கு பால் கொடுக்குற மாதிரி, பாம்புக்கு பால் கொடுத்தா என்னாகும், பாம்பு கொத்தும். பால் கொடுக்குறவனோட கையிலேயே கொத்தும். அது மாதிரி சிவபெருமான் அவருக்கு தெரிஞ்சுண்டும் வேணும்னே அவர் என்ன பண்ணுறார், ததாஸ்து சொல்லிவிட்டார். அப்போ என்னாச்சு, விருகாசுரனுக்கு இப்போ ஒரு புதிய பவர் வந்துவிட்டு ஆறு தலையில் போய் இப்படி கையை வைக்கிறானோ அவளோட தலை வெடித்து அவள் மரணம் அடைஞ்சு விடுவாள். அவள் பஸ்மமாக போயிடுவா அப்படின்னு சொல்லுவாள். பஸ்மாசுரன் சொல்லியும் பேருவனுக்கு அப்படின்னு சொல்லுவாள். அப்போது என்ன ஆகிறது, அந்த ஒரு வரம் அவனுக்கு கிடச்சி கொடுத்து എന്നിട്ട് என்ன பண்ணினான் அவன், இத்யுக்த சுரோ நூனம் கௌரி ஹரணலாலசஹ ச தத்வர பரீட்சார்த்தம் शम्भोर्मूर्ध्नि किलासुरः स्वहस्तं धातुमारेभे सोऽबिभ्यत् स्वकृतात् शिवः इत्युक्तः सोऽसुरो नूनम् इति युक्तः. இப்படி ததாஸ்தூன்னு சொல்லி அவரோட வாயிலேருந்து எப்போ வரும்னு சொல்லி காத்துட்டு இருந்தான். வந்ததோ என்ன பண்ணினான், அட்டஹசிச்சு சிரிச்சான். அட்டஹசிச்சு சிரிச்சு சிவபெருமானோட அந்த ஜடையில் அப்படி கை வைக்கலான்னு சொல்லி எத்தறான். நாம் அவன் எதுக்கு வைக்கிறான்னு அதுக்கு ரீசன் சொல்கிறான். எதுக்கு சிவபெருமான் மேலேயே ஆறுவது கை கொண்டு வைப்பாளா, நம்மளை காப்பாற்றின்னு நமக்கு வரம் தந்த அந்த தெய்வத்துக்கு மேலேயே அவன் பரீட்சணம் பண்ண போகிறான். எதுக்கு பண்ணுறான்னு சொல்லி கேட்குறது இங்கே சொல்கிறா. கௌரி ஹரணலாலசஹ, சிவபெருமானோட அழகான மனைவியான பார்வதி தேவியை தனக்கு சொந்தமாக்கணுமா விருக்காசுரனுக்கு. அதனால சிவபெருமானை ஒழிச்சு விட்டா பார்வதி தனியாக தானே இருப்பா, பார்வதியை போய் அபகரிக்கலாம் சொல்லிட்டு அப்படி ஒரு துருத்தேசம் அவனுக்கு. லோக மாதா எல்லாரும் அம்மா 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 சொல்லி கூப்பிடுறான். அந்த அம்மா மேலே காமம் வந்து கொடுத்து இவனுக்கு. துஷ்டன், பரம துஷ்டன். அப்போ அதனால இவன் என்ன பண்ணினான், கௌரி தேவியை தனக்கு சுவாயத்தமாக்கிக்கணும்னு சொல்லி शम्भोर मूर्ध्नि किलासुरः இந்த வரம் சத்தியமா சொல்லியும் பரீட்சணம் பண்ணணும். ஒரு வெடிக்கு ரெண்டு பக்ஷி சொல்லுவாளே, அது மாதிரி இந்த வரம் சரியானதா சொல்லி பார்க்கறதுக்காகவும் கௌரி தேவியை அபகரிக்கிறதுக்காகவும் சிவபெருமானோட தலையிலேயே கை வைக்க போனானா. இப்படி கை நீட்டினதுமே சிவபெருமான் பார்க்குறார், இவன் என்ன பண்ணுறான்,
என் தலையில் கை வைக்க பார்க்குறானே, என்னோட வரம் சத்தியமாயிடுமே. அதுதான் அங்கே சிவபெருமான் சொன்னால் அது சத்தியமான வரம் அல்லவா, அவர் வரம் கொடுத்ததுன்னா வாஸ்தவம் தான் அது. அப்போ அதனால என்ன பண்ணினார், இங்கே இருந்தால் சரியாகாது, இவன் தலையில் கை வச்சு விட்டா நான் அழிஞ்சு போகும்படியா நான் என்னையே பண்ணிக்கிண்டி வரும், அதனால இங்கே இருந்தால் சரியாகாது சொல்லி அப்படியே நடுங்கிண்டு பரிபிரமிச்சுண்டு பயந்துண்டு அங்கேருந்து ஓடுற மாதிரி ஓடுறார் சிவபெருமான். அப்போ என்ன ஆகிறது, தேனோபசிருஷ்ட சந்திரஸ்த பராதாவத் சவே பதுஹு யாவதந்தம் திவோ பூமே காஷ்டானாமுதகாதுதக தேனோபசிருஷ்ட சந்திரஸ்தஹ. இவன் சிரசில் கை வைக்க வரான்னு சொல்லி பார்த்ததுமே சிவபெருமான் அங்கேதோ ஓடுறார். அங்கே நிற்கலை. இவரால் இவனை வதம் பண்ண முடியும், நிச்சயமாக முடியும், சிவபெருமானுக்கு முடியாததல்ல. ஆனால் இவ்வளோ தபஸ் பண்ணி பகவான் சிவனை ஆராதனை பண்ணி பக்தன் சொல்லி பேருக்காவது பக்தனாக ஆயுட்டானே இவன், தன் கையாலேயே தன்னை ஆராதிச்சவனை வதம் பண்ணணுமா? அப்படி ஒரு என்ன சொல்லுவா, அவருக்கு மனசில் அப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்குது சிவபெருமானுக்கு. அதனால என்னோட கையாலேயே எங்கிட்டேருந்து வரம் வாங்கினவனை நான் வதம் பண்ணுறதோ அது சரியாகாது, இவன் 6 கையால் மரணம் அடையணுமோ அவர்கிட்டக்கே போகலான்னு சொல்லி அப்படி ஓட ஆரம்பிச்சு விட்டார் சிவபெருமான். அவர் எங்கெல்லாம் ஓடினார், பயந்து நடுங்கின்னு ஓடுற மாதிரி ஓடுறார். பூமியில், ஆகாசத்தில், திக்குகளில் எங்கே போக முடியுமோ அங்கெல்லாம் ஓடுறார். எல்லா தேவதைகளோட ஸ்தானங்களுக்கும் போகிறார். இவர் வரத்தே அந்த தேவதைகள்லாம் மாறி மாறி நின்றுடுறா. இவர் அவளாலும் காப்பாற்ற முடியாது சொல்லி தெரியும். அதனால எல்லாருமே மாறி மாறி நிற்கிறா, யாருமே காப்பாற்றுறதில்லை, ஹெல்ப் பண்ணுறதில்லை சிவபெருமானுக்கு. அப்படியே ஓடி 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 வடக்கு திக்கில் போகிறார். வடக்கும் நாதனாக்கும் அவர், அந்த திக்குக்கு ஓடுறார் அவர். அப்படியே போயின்னு இருக்கிறது பின்னாடி இவன் துரத்திட்டு வரானா, சிவபகவானை கூப்பிட்டுட்டே வரானா, நில்லுங்கோ நில்லுங்கோ சொல்லி கூப்பிட்டுட்டே வரானா. அவர் திரும்பி பார்க்க ஆகி ஓடுறாராம். എന്നിട്ട് என்ன ஆகிறது, சிவபெருமானோட கஷ்டமாயிடுச்சு, சிவன் சிவசிவான்னு ஆயிடுத்து அவருக்கு. அவர் ஓடுறார். എന്നിട്ട് என்ன ஆகிறது, அஜானந்த பிரதிவிதிம் தூஷ்ணீமாசன் சுரேஸ்வராஹ ததோ வைகுண்டமகமத் பாஸ்வரம் தமச பரம் அஜானந்த பிரதிவிதிம் தூஷ்ணீமாசன் சுரேஸ்வராஹ பிரதிவிதிம் அஜானந்தஹ. சிவபகவானுக்கு வந்ததான இந்த பயத்தை தீர்க்கிறதுக்கு சக்தி இல்லை சொல்லி தெரிஞ்சுண்ட பிரம்மாதி தேவாளெல்லாம் மாறி மாறி நிற்கிறா, யாருமே ஒன்றுமே பேசுறதில்லை. அப்போ என்ன சம்பவிக்கிறது, பகவான் சிவன் அப்படியே ஓடி இப்போ தன்னை ஒருத்தர் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் சொல்லி அவருக்கும் தெரியும். அவரோட ஆராத்தியன் கிட்டக்க போகிறார். எங்கே போகிறார், அந்தகார பாதையே இல்லாததான எப்போவுமே பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடியதான திவ்யமான அந்த வைகுண்ட தாமத்துக்கு பரமசிவன் ஓடி போகிறார். அங்கே பிராபிச்சு விட்டார், அங்கே வந்து விட்டார். அங்கே வந்ததுமே இவர் ஓடி வரத அங்கே பாலாழியில் படுத்துட்டு இருக்கார், பள்ளி கொண்டுட்டு இருக்காரு நாராயணனா. பகவான் பார்க்குறார். அங்கேருந்து ஓடி ஓடி விஷர்க்க ஓடி வரார் சிவபெருமான். அப்படி ஓடி வந்ததுமே இவர் எழுந்திருந்து போய் அங்கே போய் சிவபெருமானை கிரீட் பண்ணி அவரை ஆசனத்தில் அமர வச்சு, ஏன் இப்படி ஓடி வரள், என்னாச்சு, நீங்கள் இப்படி ஓடி வந்து நான் பார்த்தது இல்லையே, என்னாச்சு சொல்லி கேட்கறத சிவபெருமான் சொல்கிறார். நான் இப்படி ஒரு வரம் கொடுத்து கஷ்டப்பட்டு இருக்கேன். இப்போ ஒரு விருக்காசுரன் சொல்லி பேர், அவன் சகுனியோட புத்திரன். அவன் 6 தலையில் கை வைக்கிறானோ அவள்லாம் பஸ்மமாக போயிடுவா, மரணம் அடைஞ்சு விடுவா. அவன் என் சிரஸ்லேயே வைக்க வரான், நான் வரம் கொடுத்து விட்டேனே, அதனால இவன் எதுக்கு வதம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் பக்தனாக போயிட்டானே சொல்லி நான் ஓடி வரேன். இதை நீங்கள் தான் பரிஹரிக்கணும். இப்படி ஓடி வந்ததுமே இதெல்லாம் சொன்னாரோ இல்லையோ தெரியாது, பார்த்ததுமே புரிஞ்சு கொடுத்து சிவபகவான் கஷ்டத்தில் இருக்கார். உடனே அங்கே நிற்கலையாம் பெருமாள். என்ன பண்ணிவிட்டார், நேர இவனுக்கு பதில் கொடுக்கலான்னு சொல்லி போகிறார். யத்ர நாராயண சாக்ஷான்யாசினாம் பரமாகதி சாந்தானாம் யஸ்ததண்டானாம் யதோ நாவர்த்ததே கதஹ. யத்ர நாராயண சாக்ஷார், இவர் போனதான அந்த வைகுண்டம் எப்பேற்பட்டது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பிரத்யக்ஷ மூர்த்தியாக வசிச்சுட்டு இருக்கக்கூடியதான திவ்யமான வைகுண்ட தாமம். ராகலோபாதி விற்த்திகளை அடக்கி பரத்ரோக ரூப விற்த்திகள் தீர உபேட்சித்து சகல விஷயங்கள்லேருந்தும் விரக்தன்மாராக இருக்கிற சந்நியாசிகளோடு பரம புருஷார்த்த ரூபமான பிராபியஸ்தானமாம் ஸ்ரீ வைகுண்டம். அந்த வைகுண்ட தாமத்தை யார் பிராபிக்கிறாளோ அவள் திரும்பி சம்சாரத்துக்கு வரவே மாட்டாளா. அப்படி இருக்கக்கூடியதான பரமாஸ்ரயமான ஸ்ரீமன் நாராயணனோட சந்நிதியில் சிவபெருமான் போகிறார்.
அவர்கிட்ட இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிறார் பகவான். தம் ததா வியசனம் திருஷ்ட்வா பகவான் ருஜினார்தனः தூராத் பிரத்யுதியாத் பூத்வா வடுகோ யோகமாயயா. தம் ததா வியசனம் திருஷ்ட்வா, வியசனத்தோட வாடி இருக்கிற சிவபெருமானோட முகம் பார்த்ததுமே தாங்கலையாம் பகவான் விஷ்ணுவுக்கு. விஷ்ணுவோட ஹிருதயம் சிவபெருமானுக்கு தெரியும், சிவபெருமானோட ஹிருதயம் விஷ்ணு பகவானுக்கு தெரியும் இல்லையா? ஏக ஹிருதயம் அல்லவா ரெண்டு பேருக்குமே. அப்போ ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தால் அடுத்தவர் வந்து விடுவார் சப்போர்ட்டுக்கு. அப்போ அதனால சிவபெருமான் இப்படி வாடி வதங்கி வந்திருக்கிறத பார்த்ததுமே சகிக்கலை. சந்தாபஹாரியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்ணினார்? இவரை இந்த துரவஸ்தையிலேருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு யோகமாயா சக்தியால் ஒரு பிரம்மச்சாரியோட ரூபத்தை தரிச்சுக்கிறார். இச்சா மாத்திரத்தால் ரூபம் தரிச்சிக்க கூடினவர் அல்லவோ, அநேகம் அவதாரங்கள் எடுக்கக்கூடியவர் அல்லவோ, அவருக்கு இது ஒன்றும் இல்லை. அதனால் பிரம்மச்சாரி ஆட்டமாக வேஷம் தரிச்சுண்டு தூரத்துலேருந்து அதோ அவன் இன்னும் ஓடி வந்துட்டில்லை, பிரகாசன் அங்கேருந்து ஓடி வரான், வைகுண்டம் எத்த முடியலையோ என்னவோ வரதை பார்க்குறார் பகவான். வைகுண்டத்துக்குள்ளேருந்து இவனை விடவும் மாட்டா விஷ்ணு பார்ஷதாள். அப்போ இவர் அங்கேருந்து வெளியில் போகிறாராம். வைகுண்டத்துக்கு வந்துவிட்டால் திரும்பி இவனுக்கு சம்சாரத்துக்கு போக முடியாது. அதனால் பகவான் என்ன பண்ணுறார்? சிவாபராதம் பண்ணினவன் அல்லவோ, இவனுக்கு நல்ல கதி கொடுக்கவும் கூடாது. அதனால என்ன பண்ணுறார்? வெளியில் வரார். வரத்த பிரம்மச்சாரி ஆட்டமாக ரூபம் தரிச்சுட்டு வரார். விருகாசுரன் பிடி வரத்த விருகாசுரன் அந்த பக்கம் போய் க்ஷணிக்க போகிறாராம். இவரை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? பிரம்மச்சாரி வேஷம் எப்படி இருக்குது? வடுவாட்டமாக இருக்கார் இல்லையா? எப்படி இருக்குது? அதை வர்ணிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில். மேகலாஜினதண்டாக்ஷைஸ்தேஜசாக்னிரிவஜ்வலன் அபிவாதயாமாஸ ச தம் குஷபாணிர்விநீதவத். மேகலாஜினதண்டாக்ஷைஸ்தேஜசாக்னிரிவஜ்வலன், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? அவரை அறையில் மூஞ்சக்கயிறு கட்டின்னு இருக்கார், மாரில் கிருஷ்ணமிருக தோல் வச்சுட்டு இருக்கார், கட்டின்னு இருக்கார், கையில் பிளாச்சோடு வடி. இன்றைக்கி ஆம்னியாவட்டம் அல்லவா, இப்படி தான் வரும் குழந்தைகளெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆம்னியாவட்டம் கோமணம் சொல்லி வரும் கிராமத்தில். எல்லாருமே பூணில் மாற்றிட்டு வருவா, இந்த பிளாச்சோடு மரம் எல்லாம் இப்படி வச்சுட்டு வருவா. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். வடு வாமனன் மாதிரி இருக்கும், எல்லாம் அழகாக இருக்கும். கள்ள பூணெல்லாம் போட்டுட்டு வரும், பூணில் போட்டுக்காத்து குழந்தைகள் எல்லாம். அப்படி அது மாதிரி இவர் மூஞ்சக்கயர் இடுப்பில் கட்டிண்டு, கிருஷ்ணமிருக தோல் கட்டிண்டு, கையில் ஒரு பிளாச்சோடு வடியை இப்படி பிடிச்சிண்டு, அதில் 2-3 இலையும் இருக்குது, அதை பிடிச்சிண்டு வேறொரு கையில் ஜபமாலையை வச்சுண்டு ஜபிச்சுண்டு அவரோட தேஜஸ் பார்க்கணுமே அப்படியே ஜுவலிக்கிறார். வாமனாவதாரம் மாதிரி ஜுவலிக்கிறார். ரொம்ப அழகு அவரை பார்க்கறதுக்கு. சத்பிராமணன் அல்லவோ, அதனால அக்னியை மாதிரி ஜுவலிக்கிறார். அவ்வளோ தேஜஸ் அவருக்கு. கையில் தர்ப புல்லெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கார் இந்த கையில். அப்படியே அதெல்லாம் பிடிச்சுண்டு நாம ஜபம் பண்ணிண்டு வினயம் உள்ளவரா பெரிய நாமம் விட்டுருக்கார். விஷ்ணு பக்தராக்கும் இவர்கிட்டலா. அப்போ பெரிய நாமம் எல்லாம் விட்டுண்டு வினயம் உள்ளவனோட அந்த ஒரு வினயத்தோடு பேசுவா இல்லையா? சத்பிராமணால் பார்க்குறதுக்கே அப்படித்தானே இருக்கும். ஞான பரிபூர்ணதை யாருக்கு இருக்கோ அவளுக்கு வினயம் இருக்கும். அப்படி வினயத்தோட தலையை தாட்டின்னு இப்படி வந்து விருகாசுரனை பார்த்ததுமே விருகாசுரன் முன்னாடி போய் நமஸ்தே சொல்கிறாராம் இந்த வட்டு. அப்படி சொல்லிட்டு நமஸ்தே அபிவாதனம் பண்ணிட்டு விருகாசுரன்ட்ட என்ன பேசுகிறாருன்னுள்ளது நாளைக்கு தெரியும். நாளைக்கு வாங்குவோம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.